Hello 11th standard students. உங்க டெக்ஸ்ட் புக்ல chapter 10 differential calculusல exercise 10.3 அதுல question number 24 solve பண்ணலாம். So differentiate y is equal to 1 plus cos square x the whole power 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 1 plus cos square xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பவர் 6ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம செயின் ரூல் தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா put u equal to 1 plus cos square x அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் அப்போ y என்ன ஆயிரும், நமக்கு y is equal to இதை நம்ம uன்னு எடுத்துட்டோம் இதை ஃபுல்லா. அப்ப நமக்கு வந்து என்ன ஆயிரும், y is equal to u power 6 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த u-வை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்ப du by dx is equal to என்ன வரும், டிஃபரன்சியேஷன் இந்த 1க்கு வந்து டிஃபரன்சியேஷன் 0 ஆயிடும் கான்ஸ்டன்ட்ன்றனால. இந்த cos square x-க்கு எப்படி டிஃபரன்சியேஷன் வரும், இந்த பவர்ல இருக்கிற 2 வந்து முன்னாடி வந்து மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா. அதனால 2 cos x into இப்ப cos x உடைய டிஃபரன்சியேஷனை நம்ம போடணும். இதுவும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான், செயின் ரூலை தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு 2 cos xன்னு போட்டுட்டோம். இப்போ அந்த cos x உடைய டிஃபரன்சியேஷனை இங்க நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். செயின் ரூல்ல நம்ம மல்டிப்ளை தானே பண்ணுவோம் அதனால. ஸோ cos x உடைய டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x. இப்போ dy by du போட்டுக்குவோம். dy by du is equal to u power 6 உடைய டிஃபரன்சியேஷன் என்ன, இந்த பவர்ல இருக்கிற நம்பர் வந்து முன்னாடி இங்கே வந்துடும், முன்னாடி மல்டிப்ளை ஆயிரும், பவர்ல ஒன்று மைனஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இது என்ன ஆயிரும், 6 into u power 6 minus 1 5 6 u power 5 வந்துடும். செயின் ரூல் எழுதிக்கலாம். therefore dy by dx equal to dy by du into du by dx. Okay, so this is equal to substitute பண்ணிக்கலாம். இப்ப dy by du இங்க இருக்கு, du by dx இங்க இருக்கு, ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இப்ப என்ன வந்துடும் நமக்கு, dy by du வந்து 6 u power 5ன்னு இருக்கு. இங்க வந்து இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் டு மைனஸ் 2 sin x cos x எழுதிக்கலாம். du by dx அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இன்டு மைனஸ் 2 sin x cos x எழுதிக்கோங்க. இப்போ this is equal to இந்த 6ஐயும் 6 u power 5 அப்படியே இருக்கட்டும், மைனஸை மட்டும் முன்னாடி மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த நெகட்டிவ் சைனை. இப்போ 2 sin x cos xங்கிறது என்ன தெரியும் நமக்கு, sin 2xன்னு தெரியும் இல்லையா, sin 2xன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 into sin 2x முன்னாடி எழுதனா எழுதிக்கலாம், இல்லை அங்கே இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். யூ என்ன இங்கே இருக்கு, 1 plus cos square x. ஸோ 1 plus cos square x the whole power 5, இந்த பவர் 5 இருக்கு இல்லையா, u power 5, அதனால whole power 5ன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் த given function. dy by dx is equal to minus 6 sin 2x into 1 plus cos square x the whole power 5. Okay, so next question என்ன நமக்கு, question number 25. அது என்ன, y differentiate y is equal to e power 3x divided by 1 plus e power x. ஓகே, இங்க என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ண போறோம், கோஷன்ட் ரூல். நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை யூன்னும் டினாமினேட்டர்ல இருக்கிறத பின்னும் நம்ம எடுத்துட்டு கோஷன்ட் ரூல்ல அப்ளை போட போறோம். ஸோ புட் u ஈக்குவல் டு இ பவர், u என்ன ஆயிரும் நமக்கு, u ஈக்குவல் டு இ பவர் 3x அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை வின்னு எடுத்துக்கோங்க. v இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இ பவர் 3x இ பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ du by dx போட்டுடலாம். du by dx is equal to e power 3x க்கு டிஃபரன்சியேஷன் என்ன, e power x க்கு e power x தான், e power 3x க்கு e power 3x தான்.
அதுக்கப்புறம் இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 3x டிஃபரன்ஷியேஷன் என்ன? எக்ஸுக்கு 1, அந்த 3 கான்ஸ்டன்ட், ஸோ 3 வருவாங்க. அந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா இங்க மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்டு ஏ இன்டு இ பவர் ஏ. இந்த ஏ இருக்கிற இடத்துல இங்க நமக்கு 3 இருக்கு. இப்ப dv by dx போட்டுக்கலாம். dv by dx is equal to இந்த 1க்கு டிஃபரன்சியேஷன் 0 அண்ட் e பவர் xக்கு e பவர் x, அதனால e பவர் x ன்னு போட்டுக்கணும். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து கோஷன்ட் ரூல் எழுதிக்கலாம். கோஷன்ட் ரூல் என்னது? நமக்கு டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v is equal to differentiation of u by v is equal to v du minus u dv by v square. So this is equal to v என்ன நமக்கு 1 plus இங்க இருக்கு இல்லையா, v இங்க இருக்கு, இதான் v, இதுதான் u. அதனால நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 plus e power x into du by dx இங்க இருக்கு இது. So 3 into e power 3x minus u. u என்ன நமக்கு? e power 3x. dv என்ன இங்க இருக்கு, ஸோ அதுக்கு e power x சப்ஸ்டிட் பண்ணிருங்க. divided by v square. v square என்னது? 1 plus e power x whole square. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 into 3 e power x வந்து 3 e power 3x. நெக்ஸ்ட் பிளஸ் 3 into e power x into e power 3x இல்லையா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா என்ன வரும்? e power x into e power 3x. நெக்ஸ்ட் மைனஸ் e power 3x into e power x. okay, so divided by 1 plus e power x whole square equal to 3 into e power 3x plus, இப்போ இது ரெண்டும் சிமிலர் டேர்ம்ஸ் தான். e பவர் x ஐயும் e பவர் 3x ஐயும் நம்ம வந்து ப்ராடக்ட் போட்டுடலாம், அந்த மாதிரி போட்டுடலாம். e பவர் x into e பவர் 3x மல்டிப்ளிகேஷன்ல பவர்ஸ் ஆட் பண்ணுவோம், பேஸ் சேம் தான். ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணும்போது x plus 3xன்னு வரும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு e பவர் 4xன்னு வரும். அதனால இது என்ன ஆயிரும்? நமக்கு 3 into e பவர் 4xன்னு ஆயிரும். அப்புறம் மைனஸ் e பவர், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதே சேம் அடிஷன் பவர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3x பிளஸ் x வந்து என்ன ஆயிரும்? நமக்கு e பவர் 4x அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை த டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்னது? 1 பிளஸ் e பவர் x ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்மும் இந்த டேர்மும் சிமிலர் டேர்ம்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். 3 e பவர் 3x அப்படியே இருக்கட்டும். இங்கே 3 e பவர் 4x இருக்கு, இங்கே வந்து மைனஸ் e பவர் 4x இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? பிளஸ் 2 e பவர் 4x அப்படின்னு ஆயிரும். டிவைடட் பை 1 பிளஸ் e பவர் x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் dy by dx. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான டிஃபரன்சியேஷன்.